அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா சனியை பத்திங்க. சனியை பத்தி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். சனியின் பார்வை என்ன செய்யும், அதான் இன்னைக்கு வீடியோட கண்டென்ட். சனி என்ன ஒரு பாவ கிரகம். 9 கிரகங்களில் பார்த்தீங்கன்னா சனி வந்து ஒரு முழு பாவ கிரகம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாவ கிரக வரிசையில பார்த்தீங்கன்னா முதல் பாவ கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது ராகுவோ கேதுவோட சொல்லல, சனியை தான் சொல்றாங்க. ஏன்னா சனி முழுக்க முழுக்க பாவகிரகம், பூமியிலிருந்து மிக தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட். ஸோ அதனால கூட உங்களுக்கு வந்து அதனுடைய கதிர்வீச்சு வந்து நம்ம இப்போ இவ்வளோ தூரத்தில் இருக்கும் பட்சத்திலேயே உங்களுக்கு அதனுடைய கதிர்வீச்சு வந்து நம்ம பூமியில் தாக்கத்தில் வந்து இந்த அளவுக்கு கெடுதலை கொடுக்குது. ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, சனியினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இதெல்லாம் வந்து சில நேரத்தில் கெடுதலை கொடுக்குதுன்னா பார்த்துங்க. பூமியின் தாண்டி எவ்வளோ தூரத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய கதிர்வீச்சு இந்த பூமியில் வந்து அடையும் பட்சத்தில் இந்த அளவுக்கு இருக்குது. மிக பக்கத்தில் இருந்ததுன்னா இன்னும் அதிகமான கெடுவிளைவுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ அந்த அளவுக்கு சனி ஒரு பாவகிரகம் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? அப்போ அந்த சனி வந்து ஜாதகத்தில் சில இடத்துல வந்து லக்ன, அதாவது ஜாதகத்தில் லக்ன சுபர்னு சொல்லுவோம், அண்ட் தென் இயற்கை சுபர் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் லக்ன பாவர்னு சொல்லுவோம், இயற்கை பாவர்னு சொல்லுவோம். அது என்னடா குழப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். லக்ன சுபர் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் லக்னம் எதுவாக இருக்கலாம். 12 லக்னத்தில் ஏதேனும் ஒரு லக்னம் நீங்கள் பிறந்திருப்பீங்க. ஆனால் அந்த லக்னத்திலிருந்து லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி இவங்கெல்லாம் வந்து இந்த ஜாதகத்தின் சுபர்கள். இந்த லக்னத்தில் ஒரு லக்னத்தில் பிறந்துட்டாங்கன்னா அந்த லக்னத்தினுடைய லக்னாதிபதியா இருக்கட்டும், அந்த லக்னத்திற்கு 5ஆம் இடத்தின் அதிபதியா இருக்கட்டும், அல்லது 9ஆம் இடத்து அதிபதியா இருக்கட்டும், இந்த 3 வீட்டினுடைய அதிபதிகள் வந்து அந்த ஜாதகருக்கு கெடுதலை தராது. அப்ப இவங்கெல்லாம் லக்னத்தின் மூலமாக, பார்வையின் மூலமாக இவங்க நன்மை தருவாங்க அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அதை தாண்டி இயற்கை சுபர் அப்படிங்கிறது பொதுவா சொல்லும் பட்சத்தில் குரு தான் நம்ம வந்து சுபர்னு சொல்லுவோம், வளர்பறை சந்திரன் சுபர்னு சொல்லுவோம், சுக்கிரனை சுபர்னு சொல்லுவோம், தனித்த புதனை சுபர்னு சொல்லுவோம். இப்படி ஒரு வரிசைப்படுத்திருக்காங்க. அப்படி சனியினுடைய பார்வை, சனியினுடைய அதாவது சனியினோடு இணைந்த கிரகங்களினுடைய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோவில் கொஞ்சம் டெப்தாவே பார்ப்போம். சனி என்னதான் ஒரு பாவ கிரகமா இருந்தாலும், என்னதான் அந்த லக்னத்தின் சுபராக இருந்தாலும், ஒரு சனியினுடைய காரகத்துவத்தின் மூலமா தான் அந்த நன்மை கிடைக்கும். புரியுதுங்களா? அப்ப சனி வந்து ஒரு ஜாதகத்துக்கு 5ஆம் அதிபதி ஆயிட்டார். எதுக்கு? துலா லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? துலா லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி, கன்னியா லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த யோகாதிபதி, யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யோகத்தை கொடுத்துரும். பார்க்கிறவர்களுக்கு அது ஒரு மனசுளி, ஒரு சின்னதா ஒரு நெருடலை கொடுக்கும். என்னப்பா இப்படி, சரி ஓகே நல்லா தான் இருக்கிறான், ஆனா இந்த மாதிரி ரைட் அப்படிங்கிற ஒரு நம்ம பேச்சு வழக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம அது மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். புரியுதுங்களா? சொந்த ஊர்ல இருப்பார், நல்ல மரியாதையா இருப்பார், ஆனா கறிக்கடை வச்சிருப்பார், கறிக்கடையில் நல்ல சம்பாதம் வச்சிருப்பார். அப்ப என்ன ஆகும்? இந்த கறிக்கடையின் மூலமாக சம்பாதிக்கிறாரு, பல லட்சங்கள் சம்பாதிக்கிறான், நல்லா வாழ்றாயா, வீடு காரெல்லாம் வச்சு பங்களா மாதிரிலாம் கட்டிட்டான், ஆனா கறி வெட்டிட்டு தான் பொழப்பு ஓட்டிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு சின்னதா ஒரு இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு சின்ன விஷயத்தை இந்த யோகாதிபதியாக, 5ஆம் அதிபதியாக அல்லது 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி செய்வார். ஆனா நன்மையை கொடுத்துருவார். புரியுதுங்களா? ஆனா இயற்கையிலேயே அவர் பாவரா போயிட்டார். கடக லக்னத்திற்கோ சிம்ம லக்னத்திற்கோ சனி கடுமையான எதிரி. அப்படி வந்துட்டு சனியினுடைய பார்வை பதிச்சுன்னா முழுக்க அவனை என்ன ஆகும்? கெட்ட ஒரு குணாதிசயங்களை கொண்டாரு. அவன் திருடனை, அவன் பார்த்தாலே தெரியலையா, அவன் எத்தனையோ வழக்குகளை மாட்டியிருக்கிறான், அவன் பொய் தான் பேசுவான், அவன் ஃபுல்லா ட்ரிங்க்ல அடிக்ட்ல தான் இருப்பான் அவன். இது முழுக்க அவனுக்கு கெடுதல், பார்வைக்கும் கெடுதலாக தோணுது. இப்படிதான் அந்த சனி பண்ணுவார். ஸோ அப்ப சனியினுடைய பார்வை அந்த ஜாதகத்திற்கு எந்த ஆதிபத்தியத்தின் மூலமாக பார்க்கிறார், ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம். அதற்கான விளக்கம் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டேன். அடுத்தது, ஒரு ஜாதகத்துல சனியினுடைய பார்வை எந்த பாவகத்தை பார்க்குதோ அந்த பாவகத்தை ஸ்லோ பண்ணுது. இப்ப நான் சொன்ன அந்த 2 வித்தியாசம் சொன்ன பார்த்தீங்களா? அதாவது யோகராக இருந்து பார்க்கும் சனியினுடைய பலன் என்ன, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அண்ட் தென் கடுமையான எதிரியாக இருந்து சனியினுடைய பார்வை அல்லது சனியினுடைய சேர்ந்த கிரகங்களுடைய பலன் என்ன இப்ப சொன்னோம். ஓகேங்களா? அந்த அடிப்படையில அந்த பாவகம் பார்க்கக்கூடிய இடத்துல எந்த ஒரு கிரகமும் இல்லை, அந்த பாவகம் என்னது, அந்த ஆதிபத்தியம் கெட்டு போகுது. இப்ப 2ஆம் இடத்தை சனி பார்க்குது, 2ஆம் இடத்துல ஒரு கிரகமும் இல்லை, 2ஆம் இடம் ஸ்லோவாகுது. அப்ப 2ஆம் இடங்கிறது என்ன? பேச்சு ஸ்தானம். உங்களுடைய பேச்சு ஸ்லோவாகுது, உங்களுடைய ஆரம்ப கல்வி படிப்பு ஸ்லோவாகுது, கண் குறைபாடு ஏற்படுது,
புரியுதுங்களா? பொருளாதாரம், குடும்பத்தில் சில வாக்குவாதங்கள், தவறான சனி அந்த ஜாதகத்திற்கு யோகாதிபதியாக பார்த்துச்சுன்னா ஒரு பலன், அவயோகராக இருந்து பார்த்துச்சுன்னா ஒரு பலன். யோகாதிபதியாக இருந்து சனி 2ஆம் இடத்தை பார்த்துச்சுன்னா என்ன ஆகும்? அவர் நல்லதுதான் பேசுவார், புரியுதுங்களா? ஆனால் பார்க்குறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் இதாக தோணும், இவன் இப்படி பேசிக்க கூடாதுடா, நல்லா தான் பேசுகிறான், ஆனால் இவன் இப்படி பேசிக்கிட்டானே, இப்படி ஒரு கடுமையான வார்த்தையை சொல்லி ஒரு பேட் வேர்ட்ஸை போட்டு அந்த ஒரு நன்மையை செஞ்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு நெருடல் அந்த சனியினுடைய பார்வையில் இருக்கத்தான் செய்யும். ஓகேங்களா? அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில் ஒரு ஜாதகம் நம்மள்கிட்ட வந்துச்சு சார். ஸோ அந்த ஜாதகத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2 ஜாதகம் இந்த சனியினுடைய பார்வையினால் உங்களுக்கு அந்த விளக்கத்தை கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த துலா லக்னம் சிம்ம ராசி, சரிங்களா? ஸோ மற்ற எதுவுமே நம்ம பார்க்க தேவையில்ல, நேராக சனிக்கு போயிடலாம். துலா லக்னத்திற்கு சனி யாரு? 4 மற்றும் 5ஆம் அதிபதி, ராஜயோகாதிபதினு சொல்லிட்டோம். ஓகேவா? அப்போ சனி இந்த ஜாதகத்திற்கு 5ஆம் அதிபதி. அப்போ 5ஆம் அதிபதி கண்டிப்பாக நன்மை தருவார் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல இன்னும் ஒரு சின்ன ஒரு நெருடலும் வருது. என்ன? வக்ரம் ஆயிடுச்சு. சனி வக்ரமாகி அதுக்கப்புறம் பார்க்குது அப்படின்னு எடுத்துக்குவோம். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல சனி வக்ரமாக இருப்பது நன்மையா அப்படின்னா, சனியினுடைய நேரடி பார்வை கண்டிப்பாக நன்மை தான் கொடுக்கும். ஓகேங்களா? அது இப்போ நம்ம விளக்க கொடுத்த அளவில் மாறுபாடாக, ஜோதிடமே சார் டிஜிட்டலா இதுதான் நடக்கும், சனி இப்படி தான் பண்ணுவார், சனி கெடுதல் மட்டும்தான் பண்ணுவார், குரு நன்மை மட்டும்தான் பண்ணுவார் சொல்லவே முடியாதுங்க. எந்தெந்த இடத்துல எந்தெந்த அளவுகள் அடிப்படையில் ஏற்ற இறக்கத்தோட இப்படி 100 அப்படிங்கிற சதவிகிதத்தை முழுமையாக சொல்லாமல் இந்த கலப்பு விகிதமாக எந்த அளவுக்கு நன்மை எந்த அளவுக்கு கெடுதல், 40-60 அல்லது 50-50 இல்லை 20-80, இந்த அளவீடு முறையில தான் வந்து ஜோதிடத்துல பலன் ஒளிஞ்சு கொண்டிருக்குது. ஓகேங்களா? அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் 5ஆம் அதிபதியான சனியினுடைய பார்வை இந்த இடத்துல ஓரளவுக்கு நன்மையாக இருந்தாலும் 5ஆம் இடத்தின் வழியாக ஆதிபத்தியத்தின் மூலமாக அவருக்கு வந்து பெரிய அளவில், ஏன்னா வக்ரம் ஆயிடுச்சு, இயல்பாக சனி செய்யக்கூடிய காரக குணங்கள் என்ன? கெடுதலை கொடுக்கக்கூடியது, ஸ்லோவாக செய்யக்கூடியது, பொய்யை கொடுக்கக்கூடிய, திருட்டுத்தனத்தை கொடுக்கக்கூடிய, அதுதான் சனியினுடைய செயல். அப்போ அது இல்லாத ஒரு சனியினுடைய பார்வை அப்படின்னு எடுத்துக்கணும். என்னதான் இருந்தாலும் சனி பார்வை அப்படின்னு எடுத்துக்கணும் வக்ரம் அப்படிங்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி எந்த இடத்த பார்க்குது? நம்ம 7ஆம் இடத்தை பார்க்குறோம். இப்போ 7ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு கணவனையோ மனைவியோ குறிக்கக்கூடிய இடம். இது ஒரு ஆண் ஜாதகம். ஸோ அப்படி ஒரு மனைவியை குறிக்கக்கூடிய 7ஆம் இடத்தை சனி பார்க்குது. இப்போ 7ஆம் இடத்துல ஆல்ரெடி கேதுவும் நிற்கிது. இங்கே ராகு கேது தோஷம் அப்படின்னு எடுத்துக்க வேணாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் சனி எந்த வேலை செஞ்சுருக்குங்கிறத நான் உங்களுக்கு இந்த பலன் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்போ 7ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்கார், 7ஆம் இடத்துக்கு சனி பார்க்குது. அப்போ வருங்கால மனைவி இவங்களுக்கு எப்படி வருவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, அப்போ இவருக்கு வந்து திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? 7ஆம் இடத்த சனி கேது. ஸோ அப்போ வந்து கருப்பு நிறம் கொண்ட ஒரு ஆன்மீக வாழ்க்கை கொண்ட அப்படி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து தான் ஒரு மணப்பெண்ணு ஒரு பெண் வரணும் அப்படிங்கிறது சொல்லலாம். ஓகேவா? இங்கே சனி கலந்துட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் சனி அப்படிங்கும்போது பழசு, புரியுதுங்களா? கருப்பு அப்படிங்கிறதையும் உள்ள வருது. ஓகேவா? ஸோ அப்போ கருப்பு நிறம் கொண்ட பழைய அப்படிங்கிற பட்சத்தில் 2ஆம் தாரமாக அப்படிங்கிறதையும் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல சனியினுடைய பார்வை உங்கள் 7ஆம் இடத்துக்கு விழும்போது அந்த பழைய அப்படிங்கிற அமைப்பையும் எடுத்துகிட்டு வருது. அண்ட் உங்களுக்கு என்ன ஆகுது? இப்போ இந்த இடத்துல 2 பலன்கள் ஒழிஞ்சிருக்குது, பேஸ்ட் ஆன் கர்மாவை பொறுத்து இருக்குது. இப்போ இவருக்கு முதல் தாரமாக, அதாவது இவர் கல்யாணம் பண்ண போகக்கூடிய ஒரு பெண் வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆகி அவங்க டைவர்ஸ் ஆகி இருக்கக்கூடிய ஒருத்தவங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இவருக்கு அவங்க முதல் தாரமாக வராங்க, அவங்க 2ஆம் தாரமாக இவங்களுக்கு வராங்க. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகுது சார்? இவருக்கு அந்த பழைய அப்படிங்கிற விஷயத்தை எது சார் கொடுக்குது? கேது கொடுக்குதா? இல்லை, சனி தான் கொடுக்குறார். அப்போ சனி இந்த அடப்பில் கொடுக்கும் பட்சத்தில் என்ன ஆகுது? ஒரு நல்ல குணம் கொண்ட ஒரு ஆன்மீகம் சூழலில் உண்ட ஒரு 2ஆம் தார ஒரு பெண் இவருக்கு முதல் தாரமாக வர்றாங்க, கருப்பான ஒரு நிறத்தில் கொண்டவங்க அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? சரி, இப்போ இந்த இடத்துல இவங்க கர்மா வேற விதமாக போகுது. எனக்கு வந்து 2ஆம் தாரம்னா இல்லை சார், நான் வந்து முதல் தாரமாகவே நான் ஒரு பெண்ணை பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகும்? முதல் தாரமான பெண்ணாக தான் வரும், ஆனால் குணநலன்கள் மாறுபாடாக இருக்கும். ஓகேவா? அந்த இடத்துல வந்து முதல் தாரங்கிறது சனி வந்து இந்த பழைய அப்படிங்கிறதுக்கு பதிலாக அதற்கு ஈக்குவலாக இன்னொன்று என்ன? ஒரு கெட்ட குணம் கொண்ட, அதிக பிடிவாதம் கொண்ட, அதிக கருத்து வேறுபாடு கொண்ட, மனக்கசப்பு கொடுக்கக்கூடிய சனியினுடைய குணம் கொண்ட முதல் தாரம் கொண்ட ஒரு பெண்ணு அமையும் அப்படிங்கிறது இந்த இடத்துல சனியினுடைய பார்வையில்
ஒளிஞ்சு நிக்குது. அப்ப இந்த இடத்துல 7ஆம் இடத்துல சனி பார்க்கும் பட்சத்தில் என்ன ஆகுது சார், இந்த 2 பலன்கள் உள்ள ஒளிஞ்சிருக்குது. அது எது நடக்கும், இந்த பேஸ்ட் ஆன் அவங்க எந்த கர்மாவை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இதுதான் நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன். இந்த இடத்தில் இவருக்கு ஏன் 2ஆம் தாரமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை மணக்கிறதுக்கு போறார், ஏன் முதல் தாரத்துக்கு பெண் இல்லையா அப்படின்னு பார்க்கக்கூடாது. அப்ப பார்க்கும்போது இந்த கர்மா இவரை இந்த இடத்துல ட்ரிகர் பண்ணி போடுது. ஆனா இது பண்ணும் பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல குணமான ஒரு பெண்ணு தான் வர்றாங்க அப்படிங்கிறதும் இதில் ஒளிஞ்சிருக்குது. இந்த சனி அப்படிங்கிறது அந்த பழைய அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிச்சு. சனியினுடைய காரகத்துவங்கள் பல இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த பழைய அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சனி எடுத்துக்கிச்சு அப்படிங்கிறது தான் இந்த சனியினுடைய பார்வையில் இந்த இடத்துல முக்கியமான பங்கு. ஓகேங்களா. 5ஆம் இடம் அப்படிங்கும்போது நல்ல ஒரு பெண்களுக்கு ஆப்டான அப்படிங்கிற அமைப்பு தான் வருது. இப்போ முதல் தாரமா இருந்தாலும் நல்ல ஒரு மனைவி தானையா அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஆனா கண்டினியூஸா பிடிவாதங்கள் இருக்கும், அதிக செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, 2 பேர்த்துக்கும் வாக்குவாதம் இருக்கும். ஓகேங்களா. இவங்க பெண் மனைவியின் வழியாக வாக்குவாதம் வைத்தாலும் அது அவங்க தரப்புல கரெக்டா தான் இருக்கும். சனியினுடைய பார்வை, ஏன்னா 5ஆம் அதிபதியினுடைய பார்வை அப்படின்னு எடுத்துக்கணும். 5ஆம் அதிபதியின் பார்வை 7ஆம் இடத்தை பார்க்கும்போது அது இப்ப நம்ம இதுக்கு தான் நான் விளக்கம் கொடுத்தேன் ஃபர்ஸ்ட். இந்த ஒரு ஜாதகத்தின் யோகாதிபதியினுடைய பார்வைக்கும் அவயோக சனியினுடைய பார்வைக்கும் வித்தியாசம் என்னங்கிறது, அந்த அடிப்படையில சனி இந்த இடத்துல 2 விதமான கர்மாவை பேஸ் பண்ணி வருது. அதுல இவருக்கு என்ன கர்மா, 7ஆம் இடத்தின் வழியாக என்ன அனுபவிக்கணும் இந்த விதி இருக்கோ அதன் அடிப்படையில் இந்த சனி அவருக்கு முதல் தாரம் கொண்ட பெண் இல்லாமல் 2ஆம் தாரமாக வரக்கூடிய ஒரு பெண்ணை தான் இவர் திருமணம் பண்ணிக்கிறார். அதற்கு காரணம் இந்த சனி. அந்த சனி இந்த இடத்துல இவருக்கு ஓரளவுக்கு பெரிய அளவுல வம்பு வழக்குகள், சண்டை சச்சரவுகள், இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பெரிய அளவுல இல்லாத ஓரளவு கொடுத்து சனி நன்மை செய்கிறார் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல ராகு கேது தோஷம் அப்படிங்கிறதுனால தான் இப்படி அவங்களுக்கு 2ஆம் தாரமா அப்படிங்கிறது கிடையாது. சனியினுடைய பார்வை இந்த வேலையை பண்ணுது. ஓகேங்களா. ரைட். ஸோ இப்போ அடுத்தது இதுலேயே இன்னொரு ஜாதகம், ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, இவருக்கு சொல்றேன் கேளுங்க. இதே போன்ற அமைப்பு எஸ். சரிங்க. இப்ப இந்த ஜாதகத்தை பாருங்க. சேம், இது மேஷ லக்னம். ஓகேவா. இதுக்கும் இந்த இடத்துலயும் சனியினுடைய பார்வை என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப இந்த இடத்துல மேஷ லக்னத்திற்கு 7ஆம் இடத்தை சனி பார்க்குது. இப்ப 2 விஷயத்துக்கும் 2 ஜாதகத்திலையும் 7ஆம் இடத்தை தான் நம்ம பேஸ் பண்ணி பலன் எடுக்கிறோம். சரிங்களா. திருமணம் ரிலேட்டடாக நம்மகிட்ட வந்த பட்சத்தில் 2 பேர்த்துக்கும் இந்த சனியினுடைய பங்களிப்பு எப்படி இருக்குது, சனியினுடைய பார்வை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் ஆகி இருக்குது அப்படிங்கிறத வச்சுட்டு இப்ப மேஷ லக்னமா நிக்குது. இந்த லக்னத்திற்கு 7ஆம் இடத்தை சனி பார்க்குது சார். இந்த லக்னத்திற்கு சனி யார் சார், அவயோகர். அப்ப அவயோகர் 10ஆம் இடத்தில் பலமாக நிற்கிறார். பலமான சனி என்ன ஆகும், மேக்ஸிமம் கெடுதலான அமைப்பை தான் கொடுக்கும். ஓகேவா. 7ஆம் அதிபதி யாரு, சுக்கிரன். அப்ப 7ஆம் இடத்த அதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்த அதிபதியாக இருக்கும் பட்சத்திலே இவருக்கு அழகான மனைவியா, அழகான பெண் அப்படிங்கிற லெவலுக்கு போகக்கூடாது. 7ஆம் அதிபதி எப்படி நிற்கிறாரு, 7ஆம் இடத்துக்கு எந்த அளவுக்கு சுப பாவ கிரகங்கள் தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அப்ப இந்த இடத்துல 7ஆம் இடத்ததிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்துல செவ்வாயோட இணைகிறார். புரியுதுங்களா. ஸோ இந்த இடத்துல பாருங்க, சுக்கிரன் 21, செவ்வாய் 4 இருந்தாலும் சனியினுடைய வீட்டில் அமர்ந்து சுக்கிரனோட செவ்வாய் இணையும் பட்சத்தில் என்ன ஆகுது சார், சுக்கிரனுடைய வலு குறைகிறது. நட்பு வீட்டில் தான் அமர்ந்தீங்க. சனியினுடைய பார்வை ஆட்சியாக நின்று அந்த 7ஆம் இடத்துக்கு பார்க்கிறார். ஸோ அப்போ இந்த இடத்துல சனி 7ஆம் இடத்திற்கு பார்க்கும் பட்சத்தில் இங்க அழகு இல்லாத ஒரு தன்மை அப்படிங்கிறத கொண்டு வந்துடும். சரிங்களா. இப்போ இவருக்கு முதல் தாரமாக வரக்கூடிய மனைவி எப்படி வராங்க, அழகு இல்லாத அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில பெண் வராங்க. ஓகேங்களா. சரி, இப்ப இப்படியே நம்ம வயசு வருஷம் வருத்தோம். இந்த இடத்துல அழகு இல்லாத அப்படிங்கிற குறையை ஏற்ப கொடுக்குறார், சனி கொடுக்குறார். இப்ப இந்த இடத்துல இவருடைய கர்மா என்ன பண்ணுது சார், முதல் தாரமாகவே ஒரு பெண் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரும் ஃப்ரெஷ்ஷாகவே நான் ஜாயின் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, ரிலேஷன்ஷிப்பில் உள்ளே வராங்க. அப்போ வரும் பட்சத்தில் முதல் தாரமாக வரும் பட்சத்தில் இந்த சனி என்ன பண்ணுது, இவங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் இதுவும் ஒரு ஆண் ஜாதகம். அப்போ இவருக்கு வரக்கூடிய மனைவி கருப்பாகவும் அழகு குறைவாகவும் இருக்கக்கூடிய ஒரு மனைவி இவங்களுக்கு வர்றாங்க.
இப்போ இவருடைய கர்மா வந்து இவருக்கு இரண்டாம் தாரமாக வரக்கூடிய ஒரு பெண்ணு இவங்களுக்கு வரணும் அப்படின்னு ஒரு கர்மா இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பழைய அப்படிங்கிற விஷயத்தை இந்த சனி கண்டிப்பாக கொடுத்துரும். அந்த பழைய அப்படிங்கிறது என்ன சொல்றது, ஏஜ்ல அதிக வித்தியாசம் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா கூட இருக்கலாம், இவங்களுடைய மூத்த வயது உள்ளவர்களா இருக்கலாம். ஓகேங்களா? அந்த சுக்கிரனுடைய இடத்தை பொறுத்து அழகாக இருக்கலாம். ஆனா ஏஜ் வித்தியாசம் அதிகமாக இருக்கக்கூடிய அப்படிங்கிற ஒரு பழைய அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சனி கொடுத்திருக்கும். இரண்டாம் தரமாக வரக்கூடிய அமைப்பு. ஃபர்ஸ்ட் ஜாதகம் வந்து இரண்டாம் தரமாக வரக்கூடிய ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ற மாதிரியும், இந்த ஜாதகர் வந்து ஃப்ரெஷ்ஷா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கான ஒரு கண்டிஷன்ஸ் நிற்கிறார். அப்ப இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம், இப்ப இவருக்கு வரக்கூடிய மனைவி அழகு இல்லாத ஒரு மனைவியாக வந்திருக்கிறார் அப்படிங்கிறத இது சொல்றார். அவர் நம்மகிட்ட பேசும்போதும் சொல்றார். ஸோ அப்போ அந்த அடிப்படையில் என்ன ஆகுது, இந்த சனியினுடைய பார்வை எந்த அளவுக்கு நன்மை தருது தீமை தருது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், சனி அந்த ஜாதகத்தின் யோகரா அவயோகரா. ஃபர்ஸ்ட் பாருங்க, அந்த சனி பலமா நிக்குதா, ஆட்சியா நிக்குதா, உச்சமா நிக்குதா, நட்பு வீட்டில் நிக்குதா, பகை வீட்டில் நிக்குதா, வர்க்கோத்தவம் ஆகுதா, திக்பலமா நிக்குதா, இவ்வளவு விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு அது பார்க்கக்கூடிய கிரகங்கள் எந்த அளவுக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சனியினாலேயே எல்லாமே கெடுதல் தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இல்ல சார், நன்மையும் இருக்குது. அந்த நன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தான் இந்த வீடியோவில் சொன்னோம். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சார். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.